என் நெஞ்சில் குடியிருக்கும். நண்பா எல்லாருக்குமே வணக்கம். வீடியோ பார்க்குற எல்லாத்தையுமே வணக்கம். என்ன விஷயம் அப்படின்னா வந்து தளபதியை திட்டா பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து எந்த ஊரில் இருந்தானுங்க, எனக்கு யார் என்னன்னே தெரியாது. ஆனால் நம்ம தளபதி வந்து பேசினா ஃபேமஸ் ஆயிடலாம், நம்மளை வந்து 4 பேர் வந்து கவனிப்பான். அது நல்ல விதமாக பேசினாலும் சரி, அவர் வந்து தப்பாக சொன்னாலும் சரி தான் 4 பேர் நம்மளை கவனிப்பான் அப்படின்ட்டு வந்து சில தற்கூரி மூதேவிங்க வந்து தளபதியை வந்து தப்பாக பேசுறது வந்து ஒரு பொழப்பாக வச்சுட்டு இருக்குங்க. இவ்வளோ நாளாக வந்து இவனுங்களும் வந்து கோமாவில் இருந்தாலும் தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை நடக்குது. அப்போலாம் வந்து வாயும் சுவையும் மூடிக்கிட்டு வந்து வீட்டில் இருந்தானுங்க நிறைய பேர். ஆனால் இப்போதான் வந்து என்னமோ புதுசாக வந்து தளபதியை பற்றி பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து யுகபாரதி வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய நல்ல பாடல்களை இயக்கின ஒரு கவிஞர். நல்ல பாட்டெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்க எல்லாம் ஓகே. ஆனால் அவனுக்கு வந்து வாய் சரியில்லையே. இந்த ஆள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து அணில் குஞ்சு கதைகள் சொல்கிறாரு. இவர் வந்து ஒரு மேடையில் வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு அணில் குஞ்சுகள் கதை அப்படின்னு ஒன்று சொல்லி, அதுக்கப்புறம் வந்து தலைவன்றதை யாரு 41 பேர் வந்து கொண்டுட்டு ஓடுறவன் தான் தலைவனா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஆள் வந்து பேசிட்டு இருக்கான். ஒரு நாளாக வந்து பேசுறதுக்கே தகுதி இல்லையா? விஜய் ஃபேனா வந்து நான் அவனை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதியுமே கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து தினம் வந்து அவ்வளோ பிரச்சனை நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்கள் வந்து கதறிட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க. ஸ்கூல் போகிற பொண்ணுலேருந்து வந்து வயசான கிழவி வரைக்கும் முட்டு வைக்காம வந்து கேவலமான விஷயம் வந்து கேடுகட்ட விஷயமா வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை கேட்க துப்பு இல்லை உனக்கு. அவனை வந்து விஜய் வந்து பண்ணிட்டாருங்க. ஏன் உனக்கு நீ கேட்க வேண்டியதானே? அந்த 41 பேருக்கு வந்து அரசு பாதுகாப்பு கொடுக்கணும் இல்லை? ஏன் அரசு பாதுகாப்பு கொடுக்கல? திமுகவோட தோல்வியா அப்படின்ட்டு வந்து உனக்கு கேட்க துப்பு இல்லைல்ல? உன்னால் வந்து கேட்க முடியல. நீ வந்து திமுகவுக்கு சொம்பு அடிக்கிற அப்படின்னா சொம்பு அடிச்சிட்டே இரு. நானும் வந்து நீ சொம்பு அடிக்கிற, நான் திமுக சொம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு வந்து சொம்படி. அதை விட்டுட்டு வந்து விஜய் பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் வந்து கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மாணவி வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் வந்து செய்யப்பட்டாங்க. அப்போல்லாம் எந்த வீட்டில் என்ன பூ பறிச்சிட்டு இருந்தேன், நான் வீட்டில் பூவா பறிச்சிட்டு இருந்தேன். அதை பற்றிலாம் வந்து பேச வேண்டியதானே? அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவி வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போல்லாம் வந்து எங்கே போனேன்? அப்போ அதை பற்றி ஏதாவது பேசினே என்ன? பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து அவ்வளோ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த? அந்த மக்களுக்காகலாம் வாய் திறக்க மாட்டியே? அவ்வளோ மக்களோட விவசாய நிலம் வந்து போகுது அப்படின்ட்டு வந்து அவங்க கதறிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, பணி வந்து நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை கேட்க உனக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா? அதை வந்து உன்னால் கேட்க முடியல. விஜய் பற்றி பேசினா நம்ம வந்து ஃபேமஸ் ஆகலாம், விஜய் பற்றி பேசினா வந்து நம்மள 4 பேர் வந்து கவனிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. 4 பேர்லாம் கிடையாது, 4 லட்சம் பேர் வந்து உனக்கு கவனிப்பாங்க. ஆனால் வந்து உனக்கு கழுவி உத்தேசி தான் வந்து கவனிப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோ. நீ எங்கே திரும்பினாலும் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து உன்னை வந்து கிளிக்கு தான் போகிறாங்க. மக்கள் மேலே வந்து உண்மையிலுமே அக்கறை இருக்கு அப்படின்ட்டா வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வந்து நீ பேசு. எப்போ போன கரூர் பிரச்சனையை பற்றி நீ இப்போ பேசிட்டு இருக்க. சினிமாவில் விஜய்க்கு பாட்டு எழுதும் போதெல்லாம் உனக்கு வந்து தெரியல என்ன? அப்பெல்லாம் வந்து சொம்பு தூக்கிட்டு இருந்த. இப்போ திமுகவுக்கு சொம்பு அடிக்கிற அப்படின்றதுக்காக வந்து நீ விஜயை பற்றி வந்து பேசிட்டு இருக்க. 2026 வந்து தீவிகையோட ஆட்சின்றதை வந்து மறந்துடாத மிஸ்டர் யுகபாரதி, சரியா? ஸோ அதனால வந்து முட்டு கொடுக்குறேன்னா அதைச்சும் ஒழுங்காக கொடுக்கணும், சொம்பு அடிக்கிறேன்னா அதைச்சும் ஒழுங்காக கொடுக்கணும். வன்மை கேங் லிஸ்ட்ல வந்து இப்போ யுகபாரதி இந்த ஆள்லாம் யாரே தெரியாது. இந்த வீடியோ நான் போடுறதால தான் நிறைய பேருக்கு வந்து தெரியும். சத்யராஜ், சரத்குமார், ராதிகா அந்த மாதிரி அந்த கேட்டகரி லிஸ்ட்ல வந்து இப்போ இந்த யுகபாரதி இந்த மாதிரி வந்து வன்மத்தை கக்கற கேங்க நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் வரும் 2026 எலெக்ஷன்ஸ் கிட்ட வர இன்னும் நிறைய தற்குறிகள், நிறைய விஷப்பூச்சிகள் அப்படின்றதெல்லாம் வெளியே வரும். யுகபாரதி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.